ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் ஆஃப் தி யூடியூப் சேனல். என்னடா எப்போ பார்த்தாலும் உங்கள் சிஎம் டீ குடிச்சாரு, டிஃபன் பாக்ஸில் சோறு தின்னாரு, வெறுங்கல்ல நடந்து வந்தார், கொடை பிடிச்சாரு, அவர் சட்டை அவரே போட்டுக்கிறார் அப்படின்னு சாதாரண மனுஷன் சாதாரணமாக பண்ணுற விஷயத்த இவ்வளோ பெருமையாக கெத்தாக சொல்கிறியாடா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கு என்னோட பதில் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த சிஎம் எல்லாம் இந்த அளவுக்கு டவுன் டு எர்த்தாக யாராவது இருந்திருக்காங்களா? அவர் அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை ஜெயிச்சு இப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அவரோட பணிவும் பெருந்தன்மையும் நல்ல எண்ணமும் தான் காரணம். இந்த மூணுமே இவனுங்க இதுக்கு முன்னாடி இருந்தவனுங்க கற்றுக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்காச்சு ஒரு நல்ல வெற்றியை பார்த்துருக்கலாம். மனசு ஃபுல்லாக வன்மம், வக்கரம், அகங்காரம் இவெல்லாம் ஜெயிச்சிருக்கான் பாரு தூ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தூய எண்ணம் கொண்டதுனால தான் இவங்க மக்களால் குப்பையில் தூக்கி எறியப்பட்டாங்க. இனி வர எல்லா எலெக்ஷன்லையுமே இவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பு கிடையாது. கடவுளே இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஆட்சி பண்ணாலும் சீச்சி இது என்னப்பா ஆட்சி, ஃப்ராடு ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி, சோஃபா ஆட்சின்னு அவதூறு பரப்புறதுக்காக மட்டுமே திமுக, என்டிகே, ஏடிஎம்கே இந்த மூணு கட்சிகளும் மூளை தேயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. சென்னையில் நடந்த அந்த நீட் ப்ரொடெஸ்ட்டில் எல்லாரும் நீட்டை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு போராட வந்தால் இந்த டிஎம்கே காரனுங்க, என்டிகே காரனுங்க மட்டும் விஜயை பேன் பண்ணணும், ஜனநாயகன் படத்தை பேன் பண்ணணும்னு நெஞ்சு பூரா வன்மத்தை வச்சுக்கிட்டு வந்தானுங்க. கொத்துரிமை கூட்டங்களுக்கு மட்டும் இது ஒரு கிளுகிழுப்பான விஷயமா இருந்தாலும் நார்மலான ஒரு ஜென்ரலான மக்களுக்கு இவனுங்க யாரு, என்ன, எதுக்காக இங்கே வந்து டீ ஆத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வருஷத்துக்குள்ள இடைத்தேர்தல் வர இருக்கிறனால அந்த இடைத்தேர்தலுக்குள்ளாரியே விஜயோட நேமை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ யுகே ட்ரை பண்ணி டிஃப்ரெண்டான ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவனுங்க சேம் சைட்லேயே கோலை போட்டுட்டு இருக்கிறானுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பின்னாடி மூளை வச்சுருக்க அந்த மூக்குசளி பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. எத்தனை வீடியோவில் தான் இவங்களுக்கு செருப்பால் அடிக்கிறது டயர்டாகி போயிடுச்சுங்க. நேற்றுக்கு நம்ம விஜயன்னா தலைமைச் செயலகத்துக்கு போகிறதுக்காக அவரோட காரில் வந்துட்டு இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கிற ஒரு ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவங்களோட வண்டி பிரேக் டவுன் ஆகி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம சிஎம் சாரும் உடனே காரை நிப்பாட்டி அவங்க ரெண்டு பேர் ஏற்றிட்டு போயிருக்காரு. ஏற்றிட்டு போய் அவங்கள தலைமைச் செயலகத்தில் ட்ராப்பும் பண்ணிட்டு இவர் இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா டிஎம்கே கொத்துசும் என்டிகே தும்பிகளும் பதில் சொல்லுங்கள் சிஎம் சார், பதில் சொல்லுங்கள் சிஎம் சார் அப்படின்னு கையில் போர்டை பிடிச்சிக்கிட்டு ஆடி நின்று இருந்திருக்காங்க. இதை பார்த்து நம்ம சிஎம் சாரும் எதுவுமே சொல்லிங்க. உடனே அவர் காரில் இருந்த ஒரு 4 இளநியில் ஒரு 3 இளநீ எடுத்து அவருக்கு ஒன்று, அவங்க கூட வந்த 2 பேர்த்துக்கு ஒவ்வொன்று கொடுத்து 3 பேருமே அந்த இளநியை குடிச்சு முடிச்சுட்டு அவங்க முன்னாடி சைலண்ட்டாக நடந்து வந்துட்டாங்க. இந்த சைடில் இந்த கொத்துசை வெறுப்பேற்றுக்காக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஆனால் இதை பார்த்தோன்னா கொத்துஸ் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இங்கே இப்படி ஒரு அமளி துமளி நடந்துட்டு இருக்குது, நீ ஸ்டைலில் இளநீ குடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறியா உள்ள அப்படின்னு கொத்துசெல்லாம் நினச்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு பொதுநலத்துக்கான மனநிலையோடு போராடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரியாக்ஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் வேணும்னே திமிருக்குன்னு போராடினா அதனால தான் இந்த திமிரான தக்கான ரியாக்ஷன்.